ஹை கைஸ், நேற்று ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வேலையில் போயிருந்தோம். போகிற வேலை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியான பசி. எங்கள் பசியை போக்குறதுக்காக பப்ஜியில் லூட்டை தர்ற மாதிரி நாங்களும் ஒரு கடையாக தேடிட்டு இருக்கும்போது தான் உண்மையிலே லூட் பாக்ஸ் பார்த்துட்டோங்க. ஆமாங்க, எங்கள் ஊரில் புதுசாக லூட் பாக்ஸ் சொல்லி ஒரு கடை தந்திருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி கடையும் பார்த்தா லூட் பாக்ஸ் மாதிரியே இல்லை. சரி ஓகே, மெனு கடை எடுத்து வெப்பன மெட்கிட்லாம் இருக்கான்னு பார்த்தா இந்த லூட் பாக்ஸில் வெறும் ஃபுட் ஐட்டம் மட்டும் தான் இருக்கும். பப்ஜி நியூ அப்டேட் போல கைஸ். ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லூட் பாக்ஸ் உள்ளார 2 பேர் நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த 2 பேர் தான் அந்த ஃபுட்லாம் சமைச்சு நமக்கு கொடுத்துட்டு. என்ன ஒரு அதிசயத்தை பார்த்தீங்களா? பப்ஜி எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பப்ஜி லவர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஹார்ட்டை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. சரி ஓகே, நானுமே போட்டியை தட்டி ஒரு சிக்கன் பிரெட் ஆம்லேட், ஒரு சிக்கன் லாலிபாப் அண்ட் தென் பன் பட்டர் ஜாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரிப்பரேஷன்லாம் பார்க்க நீட் அண்ட் கிளீனாக செமையாக பண்ணியிருந்தேன். பிரெட் ஆம்லேட் மேலே கிரீன் சட்னி, மைனஸ், சிக்கன், சீஸ்லாம் வச்சு நமக்கு சூப்பராக ரெடி பண்ணி ரொம்ப நீட்டாக நம்ம கையில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். இங்கே இது மட்டும் இல்லாமல் மோமோஸ், பிரெட் பீஸா, பானிபூரி, பாஸ்தா, அப்புறம் பன் பட்டர் ஜாம்ல பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சு, குலோப் ஜாம் வச்சு, பால்கோ வச்சுலாம் வந்து பன் பட்டர் ஜாம்ல ஸ்டஃப் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்குறோம். பார்த்தீங்களா ஒரு பொட்டிக்குள்ள எவ்வளோ விஷயம்லாம் இருக்கு. இதனால தான் லூட் பாக்ஸ்னு வச்சிருப்பாங்களோ. சரி ஓகே, நம்ம திங்க தானே வந்தா திங்கிற வேலையை பார்க்கலாம்னு சொல்லி முதல்ல சுட பார்த்தோன்னா சிக்கன் பிரெட் ஆம்லேட் பார்த்தோன்னா நம்ம கையில் கொடுத்தோம். பொட்டிலேருந்து சுடப்பட்ட பிரெட் ஆம்லேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி நான் அந்த ஒரு ஸ்பூனை சொருகி அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சு கடிச்சேங்க. கடிச்சு அது மென்று சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டை பற்றி சொன்னா டேஸ்ட் செமையாக இருந்துச்சு. ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் ஊற்றிட்டே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் சிக்கன் வச்சுருந்தாங்களா, அந்த சிக்கன் நான் கடிக்கும் போது அது என் வாயில் வரவே இல்லை. அந்த பிரெட் ஆம்லேட்டை கடிக்கும் போது சிக்கனை சேர்த்து கடிக்கல போல, அதனால அந்த ஒரு விஷயம் ஊற்றிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்பூனை தூக்கி போட்டு கையால் எடுத்து ஒரு கடிச்சேன் பாருங்க, அதோட டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. சீரியஸா பிரெட் ஆம்லேட்ல சிக்கனோட சாப்பிடுறது ஒரு தனி டேஸ்டா தான் பாருக்கு. இது கூட சாஸோட சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருந்துச்சு கைஸ் டேஸ்ட். இந்த சிக்கன் லாலிபாப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து பார்த்தேன் கைஸ். சிக்கனை பார்த்தது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அந்த கடை பேருக்கும் சிக்கனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே, வந்த பாப்பன்னு சொல்லி அந்த ஒரு லாலிபாப் எடுத்து மைனஸ்லையும் சாஸ்ல ஒரு முக்கி அதை எடுத்து கடிச்சேன் பாருங்க. இதோட டேஸ்ட்மே பார்த்தனா செமையா இருந்துச்சு. ஸோ சிக்கன் பார்த்தனா செமையா குக் ஆகி ஸோ அதை கடிக்கும் போது செமையா இருந்துச்சு. அதுவும் அந்த சாஸோட தொட்டு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டா இருந்துச்சு. சரி ஓகே, அந்த ஒரு கடைக்கும் சிக்கனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னேனே, அதை கண்டுபிடிச்சிங்களா? பப்ஜி லவர்ஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா. அதான் காய்ஸ், வின்னர் சிக்கன் டின்னர். பாத்தீங்களா அந்த லூட் பாக்ஸ் கடைக்கும் பப்ஜிக்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு. அந்த ஃபைனலா பார்த்தனா பன் பட்டர் ஜாம் ட்ரை பண்ணிருந்தோம். ஸோ அதுமே பார்த்தனா மேல கோட்டிங்லாம் கொடுத்து சமயத்துல நம்ம கையில கொடுத்து இதோட டேஸ்ட்டுமே பார்த்தனா கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்து என்ன டிஃபரெண்ட்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா அழகா நீங்க வைக்கப்படுவீங்க. இப்போ பாருங்க, என் ஃப்ரெண்டு சூப்பரா வைக்கப்படுவாரு. என்ன இவன் இவ்வளோ வைக்கப்படுறான், சரி ஓகே நம்ம சாப்பிட்டு வைப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் எடுத்து ஒரு கறி கடிச்சு பார்த்தேன். வெக்க வர அளவுக்கு ஏதாவது போட்டிருக்காங்கன்னு சொல்லி நானும் திருப்பி பார்த்தேன்னா அதில் ஜாம்தா இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை. சரி ஓகே, சாப்பிட்டு பார்க்கும்போது இதோட டேஸ்ட்மே பார்த்தனா சூப்பராகவே இருந்துச்சு. ஓவரால் இந்த லூட் பாக்ஸ் வந்து கிடைச்ச அனைத்து லூட்மே பார்த்தனா பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வில்லியனூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா பைபாஸ் ஸோ ராஜா மண்டபத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக சூப்பராக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.